காரைக்குடி அருகே டாஸ்மாக் கடைக்கு போட்டியாக மதுபான கடை திறந்து குறைந்த விலைக்கு மது விற்பனை செய்து வந்த 5 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசுக்கு போட்டியாக குறைந்த விலைக்கு மது விற்ற கும்பல் சிக்கியது எப்படி? காரைக்குடி அருகே கல்லல் தெற்கு 3வது வீதியில் கிங்ஃபிஷர் ரெக்ரேஷன் கிளப் என்ற பெயரில் தனியார் மதுபான கூடம் ஒன்று அனுமதி பெற்று செயல்பட்டு வந்தது. இந்த மதுபான கூடத்தை அரசு விதிமுறைகளை மீறி திடீரென இடம் மாற்றி அரசு டாஸ்மாக் கடைக்கு அருகிலேயே போட்டி மதுக்கடையாக திறந்துள்ளனர். டாஸ்மாகில் விற்பனை செய்யும் விலையை விட தனியார் கடையில் குறைந்த விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனைக்கு கிடைத்தன. இதனால் காலையில் 11 மணியில் இருந்து இரவு 11 மணி வரை விற்பனை களை கட்டியது. மது பிரியர்கள் டாஸ்மாகில் மது வாங்குவதை தவிர்த்து அருகில் இருக்கும் தனியார் மதுக்கடையில் குவிய ஆரம்பித்தனர். தகவல் அறிந்த காரைக்குடி ஏஎஸ்பி ஸ்டாலின் சோதனை நடத்த தனிப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டார். விசாரணையில் தனியார் மதுபான கூடத்தில் மது விற்பனை மோசடி நடைபெற்று வருவது தெரிய வந்தது. தனியார் மதுபான கூடத்தில் விற்பனைக்காக வைத்திருந்த 7500 மது பாட்டில்கள் மற்றும் 25,000 ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். தனியார் பார் உரிமையாளர்கள் திருநாவுக்கரசு, வீரபத்திரன், பாலமுருகன், கருப்பையா, ஜான் போஸ்கோ, மாணிக்க வாசகம் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிந்த போலீசார் 5 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிக அளவில் மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் கைப்பற்றப்பட்டவை போலி மது பாட்டில்களா என விசாரித்து வருகின்றனர். வெளிமாநிலத்தில் இருந்து கடத்தி வந்து மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.